எல்லாத்துக்கும் வணக்கம். வீணான கவலை நமக்கு எதற்கு என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கவனித்து பாருங்கள். நாம் நம்ம வாழ்க்கையில் பிறக்கும்போது எதுவுமே கொண்டு வரது இல்லை, இறக்கும்போது எதுவுமே கொண்டு போகிறது இல்லை. நாம் எப்போதுமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, வீடு, பிள்ளை, பொண்டாட்டி, அம்மா, அப்பா என்ற ஒரு குறுகிய எல்லைக்குள்ளதை மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அப்படி மகாத்மா காந்தி இருந்திருந்தார்னா இப்படி உலகம் போற்றும் மகாத்மா காந்தியாகவே இருந்திருக்க முடியுமா? எந்த ஒரு மனுஷனும் உயர்நிலைக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே. எப்படி ஒரு விதை போட்டால் ஒரு ஆலமரம் வருதோ அது போல தான் நம்ம எண்ணங்களுமே. நம்ம எண்ணங்களுக்கும் பார்த்திங்கன்னா சக்தி இருக்குது. நம்ம எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருந்தாலே செல்வம் வளம் தானாகவே நம்மக்கிட்ட வந்துடும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் திறமைசாலி, நான் புத்திசாலி என்று திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த திறமைசாலிக்கான குணங்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட வந்துடும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம்தான். எப்படி அப்படின்னா, நாம் நம்ம மனசில் எந்த எண்ணங்களை நிலைநிறுத்துகிறோமோ, எந்த வகையான எண்ணங்களை வெளியில் பரவ விடுறோமோ அதற்கு தகுந்தாற் போல தான் நமக்கான பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு கவலை வந்துருச்சுன்னா முகத்தை தொங்க போட்டு உட்காராமல் அதுக்கு பதிலாக எப்படி வெற்றி பெறணும் என்று யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு என்று கற்பனை செஞ்சு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அது போல தான் நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நமக்கு நடக்கும். நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். இதே இது நீங்கள் கெட்ட விஷயங்களாக நினைக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் முழுக்க முழுக்க தேனாக இருந்தால் உலகம் சப்பி சப்பியே சாய்த்திரும். நம்ம முழுக்க முழுக்க வேப்பனையாக இருந்தோன்னா நம்மளை துப்பி துப்பியே சாய்த்திரும். இது தாங்க உண்மை. எடுத்துக்காட்டுக்க நிலா இருக்குது, எல்லாத்துக்குமே தரும். நிலா குளிர்ச்சியை மட்டும்தான் தரும் அப்படின்னு. ஆனால் நிலாவை பார்த்த உடனே தாமரை மலர் எல்லாமே குவிஞ்சிரும். எல்லாத்துக்குமே நல்லது செய்யும். சந்திரனுக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் ஏமாத்தரோம். அதனால் எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் என்று சொல்லிடவும் எதிர்பார்க்கவும் கூடாது. அப்படி நம்மளை கெட்டவங்க என்று நினச்சா நம்ம கெட்டவங்களாகவும் ஆகிவிட போகிறதில்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நம்மளை யார் என்ன நினச்சா என்ன, நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னாவே போதும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அப்படி உண்மையான செயலை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக. இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீணான கவலையாக நினச்சி லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.